அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. பிரச்சனையும் பயிற்சியும். காரண காரியம் காட்டும் அறிவை அதிகம் பயன்படுத்தும் வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், கணக்கு பதிவாளர்கள் இவர்கள் வாழ்க்கையை நோக்கினால் ஓர் அமைப்பு புலப்படும். இவர்கள் வாழ்க்கையில ஓர் ஒழுங்கும் நியதியும் கட்டுப்பாடும் மிகுந்து காணப்படும். ஓர் அதிகார மனோபாவம் கொண்டவர்களாகவும் தாம் சொல்வது சரி என்று வாதிப்பவர்களாகவும் பெரும்பாலும் இவர்கள் இருப்பாங்க. ஒரு பழகிய பாதையில போய் வந்து கொண்டிருக்கும் இவர்கள் புதியனவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க. இவர்களுக்கு கற்பனை கொஞ்சம் குறைவாக இருக்கும். பொதுவாக இதெல்லாம் அவர்கள் தொழில் ஏற்படுத்தும் மனப்பழக்கங்களால் விளைந்தவை. ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு சில மனப்பழக்கத்தை நம் முன் ஏற்படுத்துது. அதே போல கவிஞர்களையும் ஓவியர்களையும் தத்துவ ஞானிகளையும் ஐன்ஸ்டீன் போன்ற மாபெரும் விஞ்ஞானிகளையும் எடுத்துக்கொண்டா இவர்கள் மேற்சொன்ன குணங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட குணங்களை கொண்டவர்களா இருப்பாங்க. கட்டுப்பாடு குறைந்தும் மனிதத்தன்மை மிகுந்தும் இலகிய மனோபாவம் நிறைந்தும் அதிகார மனோபாவம் குறைந்தும் புதிய விஷயங்களில் பொருள்களின் அதிக ஈடுபாடு கொண்டும் எதை பற்றி பேசும்போதும் மாறுபட்ட கருத்துக்களுக்கு வரவேற்பளிக்கும் நிலையிலும் இவர்கள் நடந்து கொள்வாங்க. மனிதர்கள் இப்படி பொதுவாக பாகுபாடு செய்யலாமே தவிர மனிதர்கள் எல்லாம் கலந்த மனநிலையையும் பழக்கமும் கொண்டவங்க. மனித வாழ்க்கையில வெற்றிக்கு இந்த இரு பெரும் பிரிவுகளும் கலந்த நிலை இன்றியமையாதது. ஒரு பிரிவினரை பகுத்தறிவுவாதி என்றும் மற்றைய தொகுதியை வேறு வழி சிந்தனையாளர் என்றும் குறிப்பிடலாம். நமது ஊரிலோ சற்று அசாதாரணமாக பம்மல் சம்பந்த முதலியாரிலிருந்து சோவரை வழக்கறிஞர் பலர் மிகுந்த கற்பனை வளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே போலவே மூதறிஞர் ராஜாஜியிலிருந்து கலைஞர் கருணாநிதி வரை பல அரசியல்வாதிகள் பெரும் பகுத்தறிவாளராய் மட்டும் இல்லாமல் கற்பனை உள்ளம் கொண்டவர்களாய் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்களெல்லாம் பொது விதிவிலக்கு. மனிதன் காரண காரியம் காட்டும் அளவுடன் கற்பனையையும் புதிய கோணங்களையும் கலந்து செயல்படும் போதுதான் சிந்தனை சிறக்கிறது. விஷயங்களுக்கு தீர யோசித்து முடிவெடுக்கும் போதுதான் நாம் காரண காரியம் பாதையை பின்பற்றுவது நல்லது. பிரச்சனையை 4 கூறுகளாக பாகுபடுத்தலாம். பிரச்சனை என்ன? எந்த முடிவை விரும்புகிறோம்? முடிவை அடையும் பல வழிகள் யாவை? அவற்றில் எது சிறந்த வழி? ஆகியவையே அவை. இப்படித்தான் புத்தர் துக்கங்களுக்கு வழி கண்டுபிடிப்பதாக சரித்திரம் கருதுகிறது. விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை இது. எந்த மன மருத்துவர் அறைக்குள் நுழைந்தாலும் அவர் முதலில் கேட்கும் கேள்வி உங்கள் பிரச்சனை என்ன என்பதுதான். வியட்நாம் போரை பற்றி யோசித்தால் அமெரிக்கா தனது பிரச்சனையை தெளிவாக்கவில்லை என்பது விளங்கும். வியட்நாமில் கம்யூனிஸ்ட் அல்லாத அரசாங்கத்தை நிறுவுவது முக்கிய பிரச்சனையா, அல்லது அமெரிக்க அரசாங்கத்திற்கு ஏற்ற கட்சியை அரசியல் பதவியில் வைப்பது நோக்கமா, கம்யூனிஸ்ட் சைனாவை பயமுறுத்த ஏற்படுத்திய நடவடிக்கையா என்று பிரச்சனையில் அவர்களுக்கு தெளிவில்லை. நமது சொந்த வாழ்க்கையிலும் இப்படித்தான். நமது பிரச்சனையை அலசினால் நாம் விஷயங்களை குழப்பிக் கொண்டிருப்பது தெரிய வரும். பிரச்சனைகளை குழப்ப நிலையிலிருந்து மீட்டு தெளிவுபடுத்துவதுதான் இதன் நோக்கம். அதே போல என்ன முடிவை விரும்புகிறோம் என்பதையும் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். பின் அதற்கான பல வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்நிலையில சொந்த விஷயமாயிருந்தால் நெருங்கிய நண்பர்களுடனும், பொது விஷயமானால் சிறந்த அறிஞர்களையும் கலந்து ஆலோசிப்பது நல்லது. ஆங்கிலத்தில் இதைத்தான் பிரைன் ஸ்டார்மிங் என்று கூறுவாங்க. அதற்கு அரசிற்கு அமைச்சரவை என்ற ஒன்றும், தொழிலகங்களுக்கு இயக்குனர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ற ஒன்றும் அமைத்திருக்கிறாங்க. பிறருடைய யோசனைகளை கேட்டு ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. நமது முடிவெடுக்கும் திறனை பல விஷயங்களை பாதிக்கலாம். நமது பழக்கங்களும் மனப்போக்கும் ஒரு புதிய பிரச்சனையை தொலைவில் நின்று பார்க்க முடியாமல், ஆராய முடியாமல் தடுக்கும். அடுத்து நமது விருப்பு வெறுப்புகள் நம்மில் ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்திவிடும். சில சமயம் இதனால பழைய அனுபவங்களுக்கு எதிராகவும் பிறர் யோசனைகளுக்கு எதிராகவும் நாம் முடிவு செய்ய நேரிடும்.
பெரும்பாலான சமயம் நமது உணர்ச்சிகள் நாம் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும். சில சமயம் நமக்கு ஏற்படும் அளவு கடந்த உற்சாகமும் ஆர்வமும் நம் அறிவை மறைப்பதும் உண்டு. ஆகவேதான் விஷயங்களை 2 நாளோ அல்லது 2 வாரங்களோ ஊறப்போட்டு பிறகு அணுகுங்கள், ஆராயுங்கள் என்கின்றனர் மனநூலார். பிரச்சனைகளை புலனறிவால் உணர்ந்து பகுத்தறிவால் ஆராயும் போது அவ்வப்போது நமது வழிமுறைகளை நாம் புதியனவாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். அதாவது பிரச்சனைகளில் தடை ஏற்படும் போது சற்று பின்வாங்கி புதிய உத்திகளையும் புதிய திட்டங்களையும் யோசித்தல், நமது பழக்க வழக்கங்களை மாற்றுதல், அவசியமானால் குறிக்கோளை மாற்றுதல், இந்த பலனுக்கு இத்தகைய பாடு தேவைதானா என்று கணக்கிடுதல் சிலவாகும். சில சமயம் பரீட்சாத்தமாக சிறு அளவில் நமது திட்டத்தை நிறைவேற்ற முயல்வது பல உண்மைகளை தெரிவிக்கும். முடிவெடுக்கும் திறன் பற்றி ஏன் இத்தனை விவாதம்? ஏனெனில் அன்றாட வாழ்வில் சிறு பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள் என்று நம் வாழ்க்கை பிரச்சனைகளால் நிறைந்திருக்குது. பல சிறு பிரச்சனைகளில் சரியான முடிவெடுக்கும் போது வாழ்க்கை பல சிறு வெற்றிகளால் அமையுது. பல சிறு வெற்றிகளோ வாழ்க்கையில சாதனைகளாக அமையுது. பிரச்சனை என்ன, முடிவென்ன, வழி என்ன, சிறந்த வழி எது என்று ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது ஒரு நல்ல மனப்பழக்கத்தை ஏற்படுத்தும். முடிவெடுக்கும் திறன் பயிற்சியால் பெறப்படுவதே ஒழிய வரப்பிரசாதம் அல்ல. Thanks for watching. Please subscribe our YouTube channel.